நாடகம் என முத்தமிழால் என் மூச்சு காற்றில் கலந்து வள்ளுவரின் வாசகமாய் இரண்டடியில் என் நெஞ்சில் நுழைந்து என்னாலும் என்னையாலும் என் தமிழ் அன்னையே இந்நாளும் என்னாலும் உனையே நான் தொழுதிடுவேனே உனக்கு என் முதல் வணக்கம். அவையில் அமர்ந்திருக்கும் பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், முதல்வர், துணை முதல்வர், பெற்றோர் மற்றும் என் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட 4 வயசு குழந்தைக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்க. அப்பதான் அவனுக்கு கத்து கொடுக்குறேன். அதிகாரம் 1, குறள் 1, அகர முதல எழுத்தெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். அவனுக்கு அப்பதான் கத்துக்கிறது கொஞ்சம் வார்த்தைகள் கடினமா இருந்துச்சு. நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி, படிச்சு முடிச்சுட்டான். 2 நாள் கழிச்சு அவன் கிட்ட நான் கேட்டேன், தம்பி அம்மாக்கு குறள் சொல்லியா அப்படின்னு சொன்னேன். அகல முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு அப்படின்னு சொன்னான். தம்பி அம்மா குறள் கேட்டேன்டா அப்படின்னு சொன்னேன். அவன் அம்மா நான் பாடிட்டேம்மா அப்படின்னு சொன்னேன். காலங்கள் மாறியது, ஆட்சிகள் மாறின, தொழில்நுட்பம் மாறியது. அந்த மாறாத வாழ்க்கை நெறியை உலகுக்கு சொன்ன அற்புத மனிதர் திருவள்ளுவர். ஒரு நூல் மனிதனை மாற்றுமா? ஒரு குறள் சமூகத்தை மாற்றுமா? ஒரு வரி உலகை வழி நடத்துமா? அதற்கான அற்புத பதில்தான் திருக்குறள். எனக்கு படித்ததில் மிகவும் பிடித்த குறளுங்க. அதுக்கான கதை ஒன்று. ஒரு அழகான கிராமம், பச்சை பசேல்னு ஒரு வயல்வெளி. அதுக்கு பக்கத்துல ஒரு குடும்பம் இருந்துச்சுங்க. ஒரு நடுத்தர வர்க்கத்து குடும்பம். அதுல 4 பேர், அப்பா, அம்மா, 2 குழந்தைங்க இருந்தாங்க. அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு. அம்மா சொல்றாங்க, இல்லப்பா வேண்டாம், நமக்கு இதுவே போதும், நம்ம இதையே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா சொல்றாரு, இல்ல எனக்கு ஆசையா இருக்கு, நான் அதை செய்யணும், எனக்கு ஒரு கனவு இருக்கு, அதுல நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அம்மாவும் ஆர்கியூ பண்றாங்க, நமக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா இல்லைன்னு சொல்றாங்க. ஆர்கியூ பண்ணி அம்மா சரி நீங்க வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொன்னோடனே அப்பா தன்னோட முயற்சிய சிறுதானிய வகைகள்ல அவரு பாக்கெட் போட்டு விற்கிறதுக்கு அவரு இது பண்றாரு. சோ அப்ப அவர் என்னன்னா கடைகளுக்கு கொண்டு போய் சிறுதானிய வகைகளை கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்கு போய் அவரு தன்னோட பாக்கெட்டை தன்னோட சிறுதானிய வகைகளை சப்ளை செய்யும் போது அவர் அங்க அந்த கடைக்காரு சொன்னார், இந்த காலத்துல இது யாருங்க வாங்குவா, வேண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் இன்னொரு கடைக்கு போறாரு, அதே கடையிலயும் அதுதான் சொல்றாங்க. இந்த மாதிரி அவரு அந்த கடைகளுக்கு போய் தினமும் தன்னால எவ்வளவு தூரம் முடியுமோ மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க வேண்டாம் தான் சொல்லிட்டே இருக்காங்க. அம்மா சொல்றாங்க, பா வேணாம்ப்பா, எதுக்குப்பா இது, நம்மளுக்கு இது வேண்டாம், விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பா ஒண்ணுமே சொல்லல, சிரிச்சுக்கிட்டே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அப்பா திரும்பவும் கடைகளுக்கு போய் அந்த மார்க்கெட்டிங்க சொல்லிக்கிட்டே இருக்காரு, இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஒரு நாள் ஒரு கடையில இருந்து சொல்றாங்க, நாங்க உங்க ப்ராடக்டை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது போச்சுன்னா தான் நான் திரும்ப உங்ககிட்ட பிசினஸ் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அப்ப அவன் கொடுத்துட்டு வந்துட்டாரு வீட்டுக்கு. 2 நாள் கழிச்சு கடையில இருந்து போன் வருது, உங்களோட ப்ராடக்ட் சேல்ஸ் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் 10 பாக்கெட் எங்களுக்கு சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த 3 கடைகளுக்கும் நீங்க சப்ளை பண்ணுங்கன்னு எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸும் அப்பாவுக்கு கிடைக்குது. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச திருவள்ளுவர் ஐயா சொன்ன வரிகள் வந்து ஆழ்வினை உடைமை 62வது திருக்குறள்ல 62வது அதிகாரத்துல ஆழ்வினை உடைமைங்கிறதுல அவர் சொல்லியிருக்காரு, அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படின்னு. நமக்கு ஒரு செயல் செய்வதற்கு எவ்வளவு கடினமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து மனம் தளராதீங்க, அதுக்கான முயற்சியை செய்யுங்க, சோர்வில்லாம முயற்சி செய்யுங்க. அப்பா எப்படி கடைகளுக்கு ஏறி ஏறி போய் அந்த முயற்சியை செஞ்சாரோ அதே மாதிரி நம்மளும் அந்த முயற்சியை செய்யணும். அதே தாங்க இன்னைக்கு என்னோட ரியல் லைஃப்லயும் நான் வந்து அதை கண்குளிர பாக்குறேன். அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட்
ஒரு புக்கை நான் என்னோட கிண்டர் கார்டன் குழந்தைங்களுக்கு அந்த புக்கை ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கும்போது இது நடக்குமா, சாத்தியமா அப்படிங்கிற கேள்விகள் இருந்துச்சு. அந்த குழந்தைகளும் இதை செய்வாங்களா அப்படிங்கறது அவங்களுக்குள்ளேயும் இருந்துச்சு. ஆனா அந்த குழந்தைங்க முயற்சி செஞ்சாங்க. எப்படி? ஒரு நாள் 2 நாள் இல்ல, சோர்வில்லாத முயற்சி செஞ்சாங்க அதை வாசிக்கிறதுக்கு. இன்னும் எங்க குழந்தைங்க வெளிய போய் அத படிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு வெற்றி கிடைச்சிருக்கு. அதே மாதிரிதான் தங்கங்களே, நாளைய தலைவர்களே, மாணவர்களாகிய நீங்கள் இந்த பருவத்துல நமக்கு கிடைச்சிருக்கிறது படிப்பு. அந்த படிப்புல முயற்சி செஞ்சு தெளிவா படிச்சு சோர்வில்லாம முயற்சி செய்யுங்க. முயற்சி செஞ்சு வெற்றி கிடைக்கும்னு நம்புங்க. கண்டிப்பா உங்க முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். போற்றுவோர் போற்றற்றும், தூற்றுவோர் தூற்றற்றும். எவராயினும் நெல்லேன், தொடர்ந்து செல்வேன், இது நீச்சலிட்டு செல்வேன். நன்றி கூறி வாய்ப்பிற்கு நன்றி.